ஆண் குறியோட அளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். அது மாதிரி பெண் குறியோட ஆழமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். சில பெண்களுக்கு ஆழமாக இருக்கும், ஆழம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஆழம் குறைவாக இருக்கும், அதோட சுற்றளவும் குறைவாக இருக்கும். சில பெண்களுக்கு சுற்றளவும் பெருசாக இருக்கும், ஆழமும் அதிகமாக இருக்கும். அப்போ சில ஆண்களுக்கு வந்து நீளம் அதிகமாக இருக்கும், பருமன் அதிகமாக இருக்கும். இன்னொரு ஆண்களுக்கு நீளம் குறைவாக இருக்கும், பருமனும் குறைவாக இருக்கும். சில ஆண்களுக்கு ரொம்ப சின்னதாக 1 இன்ச்சு தான் இருக்கும், 1 இன்ச்சு தான் இருக்கும். அப்போ வந்து சுற்றளவும் குறைவாக இருக்கும். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அந்த ஆசையை தான் காட்டுது. இந்த ஆண் பெண் உறவின் மீது உள்ள ஆசையின் அளவு தான். ஒரு ஆண்குறியின் நீளம் வந்து ஒரு ஆணுக்கு இருக்கிற ஆசையின் நீளம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெண்ணிற்கு பெண்குறியின் ஆழம் என்பது அவளுக்கு இருக்கிற ஆசையின் ஆழம், எந்த அளவுக்கு அவளுடைய ஆசை ஆழம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இப்போ வந்து சில பெண்களுக்கு ஆழமே இருக்காது, சும்மா 1 இன்ச்சு தான் ஆழம் இருக்கும். அந்த மாதிரி பெண்களும் இருக்கிறாங்க. எப்படி ஆண்களுக்கு இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு எப்படி 1 இன்ச்சு நீளம்தான் வந்து அந்த ஆண்குறியின் நீளம் இருக்கிறதா, அதுபோல் பெண்களுக்கும் 1 இன்ச்சு ஆழம்தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் எதை வந்து காமிக்குது அப்படின்னா ஆசை. ஒரு ஆண் பெண் உறவில் உள்ள ஒரு ஆசையின் ஆழம், ஆசையின் நீளம், ஆண்களுக்கு இருக்கிற ஆசையின் நீளம், எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஆண் பெண் உறவில் வந்து ஒரு ஆசை இருக்குது. நீளம் ரொம்ப குறைவாக இருக்கும், 1 இன்ச்சு தான் இருக்குது, 2 இன்ச்சு தான் இருக்குதுன்னா அவ்வளோதான் அவனுக்கு நீளம் இருக்குது. அவனுடைய ஆசையின் நீளம் அது. அந்த அளவுக்கு தான் அவனால் ஆசைப்பட முடியும். கொஞ்சம் நீளமாக இருக்குது, ஒரு 7 இன்ச்சு நீளம் அவனுடைய ஆண்குறி விரைப்புத்தன்மையில் இருக்குது அப்படின்னா அப்போ அவனுடைய ஆசை வந்து அந்த அளவுக்கு நீளமாக இருக்குது. அவனால் நல்ல இன்னும் மகிழ்ச்சியாக உடலுறவு வைத்துக்கொள்ள முடியும். அந்த நீளம் குறையும் போது, ஆசையின் நீளம் குறையும் போது, ஒரு ஆணுக்கு 1 இன்ச்சு தான் இருக்குது நீளம், 2 இன்ச்சு தான் இருக்குது, அல்லது 3 இன்ச்சு தான் இருக்குது, 4 இன்ச்சு தான் இருக்குன்னா அந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய ஆசை அதிகரித்து கொண்டு செல்லும். 1 இன்ச்சு தான் இருக்குது ஒரு ஆணுக்கு அப்படின்னா அப்போ அவன் வந்து ஆசைப்பட முடியாது, உடலுறவே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான், அவனால் முடியாது அந்த அளவுக்கு. அது மாதிரி பெண்ணுக்கும் இருக்குது. இது ஆணுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. ஒரு பெண்ணிற்கும் பெண்குறியின் ஆழம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது, சிறியதாக இருக்கிறது. அது ஆழம் வந்து அவள் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு அப்படி தான் இருக்குது. 1 இன்ச்சு ஆழம் தான் இருக்குது, 2 இன்ச்சு ஆழம் தான் இருக்குன்னா அவள் அந்தளவுக்கு தான் உடலுறவில் இன்பத்தை பெற முடியும். அவளுடைய ஆசையின் ஆழம் அது. அதனால் ஆழம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பெண் வந்து பெண்குறியின் ஆழம் அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு அவள் வந்து உடலுறவில் இன்பத்தை பெறுவாள். அது மாதிரி ஒரு ஆண்குறியின் நீளம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆண் வந்து எந்த அளவுக்கு அவனுடைய ஆண்குறியின் நீளம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவன் உடலுறவின் போது இன்பத்தை பெறுவான். அதனால் இந்த அப்போ இது எதை தீர்மானிக்குது? இந்த ஆசையை எது தீர்மானிக்குது? ஒரு ஆணின் ஆசையை எது ஒரு பெண்ணின் ஆசையை எது தீர்மானிக்கிறது அப்படின்னா, இந்த சின்ன வயசில் அவங்களுக்கு வந்து ஒரு அன்போடு வளர்க்கப்பட வேண்டும். அன்போடு வளர்க்கப்படும் பொழுது தான் ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீது ஒரு வெறுப்பு வராது. பெண்ணின் மீது வெறுப்பு வந்துச்சுன்னா அவனுக்கு ஆண்குறி சின்னதாகிடும், சிறியதாக மாறிவிடும். பெண் மீது வெறுப்பு ஏற்படுற மாதிரி வளர்க்கப்படக்கூடாது. ரொம்ப அது மாதிரி ஆணின் மீது பெண் குழந்தைகளை வளர்க்கும்போது அது பெண் வந்து யார் அப்படின்னா அந்த பெண் வந்து பெண் என்றால் பெரியவர் என்று பொருள். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு தன்னை பெற்றெடுத்த பெண் மீது ஒரு வெறுப்பு வந்துச்சுன்னா அது ஆணின் மீதான வெறுப்பாக வளரும். பெண்ணுக்கு தன் மீது வெறுப்பு வந்து விடக்கூடாது. ஒரு பெண் மீது வெறுப்பு வந்து வறுமையானால், ஒரு பெண்ணிற்கு தாய் மீது வெறுப்பு வறுமையானால் அது பெண் குழந்தைக்கு தன் மீதே வெறுப்பு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அவளுக்கு அந்த ஆசை குறைஞ்சி போயிடும், வெறுப்பு அதிகமாகிடும். ஒரு தாய் மீது வெறுப்பு வரும்போது ஒரு பெண் குழந்தைக்கு அது பெண் மீதான வெறுப்பாக அது மாறி தன் மீதான வெறுப்பாக அது மாறும். அப்போ அந்த பெண்ணுக்கு ஆழம் குறைஞ்சி போயிடும். அந்த ஒரு ஆணை நேசிப்பதில் அவளுக்கு வந்து அந்த ஆசை குறைந்து விடும், வெறுப்பு தான் அதிகமாகும். அதனால் குழந்தைகளை வளர்க்கும்போது அந்த வெறுப்பு வர்ற மாதிரி வளர்க்கக்கூடாது. பெற்றோர்கள் மீது வெறுப்பு ஏற்படுற மாதிரி வளர்க்கக்கூடாது. அன்பாக வளர்க்குறோம். அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன புரியுது, அவங்க லெவலுக்கு இறங்கி போய் அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். காயப்படுத்தி விடக்கூடாது. குழந்தைகளின் உணர்வுகளை காயப்படுத்தி விடக்கூடாது, அவர்களை அவமானப்படுத்தி விடக்கூடாது. அந்த அளவுக்கு எந்த ஒரு குழந்தையும் அன்பால் அவர்களை வளர்க்க வேண்டும், அன்பினால் வளர்க்க வேண்டும். அன்பால் வளர்த்து அப்போ தான் வந்து ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் அன்பாக வளர்க்குறீங்க, அவனுடைய தேவையை அத்தனையும் பூர்த்தி பண்ணுறீங்க, அவமானப்படுத்தக்கூடாது. ஒரு தாய் மீது வெறுப்பு ஏற்படுற மாதிரி, தந்தை மீது வெறுப்பு ஏற்படுற மாதிரி அந்த குழந்தையை வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்தா அவனுக்கு அந்த உடல் உறவில் வெறுப்பு வந்துடும். ஒரு தாய் மீது வெறுப்பு ஒரு குழந்தைக்கு வரும்போது அவனுக்கு உடலுறவின் மீது வெறுப்பு வந்துடும்.
அது வந்து அவனுடைய ஆண்குறியின் நீளத்தை பாதிக்கும். அவங்க அந்த மாதிரி பெண் மீது, ஒரு தாய் மீது ஒரு ஆணுக்கு வெறுப்பு ஏற்பட்டால், ஒரு ஆண் குழந்தைக்கு வெறுப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணும் அப்படின்னா, அது அந்த ஆண்குறியின் நீளத்தை பாதிக்கும். அவனுக்கு ஒரு பழி உணர்ச்சி வந்துடும். அப்போ அந்த பழி உணர்ச்சி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆண்குறியின் நீளத்தை வந்து சுருக்கும்போது அது இயல்பாக என்ன காரணத்துக்காக சுருக்குது அப்படின்னா, இந்த ஒரு பெண் மீது அவனுக்கு தாய் எனப்படுகிற பெண் மீது வெறுப்பு ஏற்படும்போது, ஒட்டுமொத்த தாய் மீது வெறுப்பு கிடையாது, ஒட்டுமொத்த பெண் மீதும் வெறுப்பு வந்துடும். பெண் இனத்தின் மீதே, பெண்கள் மீதே, ஒட்டுமொத்த பெண்கள் மீதே வெறுப்பு வரும்போது, நான் எனது ஆண்குறியை சுருக்கிக் கொள்கிறேன். பெண்கள் நீங்கள் எப்படி என்னிடமிருந்து இன்பத்தை பெண்கள் எப்படி என்னிடமிருந்து இன்பத்தை பெற்று விடுகிறீர்கள் என்பதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற, அது எவ்வளோ ஆழமான கோபம் பாருங்கள். ஒரு பெண் மீது வெறுப்பு ஏற்படும் போது, பெண் மீது பழி உணர்ச்சி ஏற்படும் பொழுது, ஒரு ஆண் என்ன பண்ணுறான், தனது ஆண்குறியை வளர விடாமல் பார்த்துக்கிறான், சின்னதாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிறான். சின்னதாக இருக்கணுங்கிற அந்த ஆர்வம் உள்ளார்ந்த ஆர்வமாக மாறி என்னவா மாறுது அப்படின்னா, சின்னதாக இருந்துட்டால் எந்த பெண்ணுக்கும் என்னால் பெருசாக இன்பத்தை கொடுக்க முடியாது, இதுதான் வந்து ஒரு பெண்ணை பழிவாங்குகிற முறை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் ஆண் மீது, ஒரு பெற்றோர்கள் மீது, தன் மீது வெறுப்பு ஏற்படும் பொழுது, பெற்றோர் மீது ஏற்படுகிற வெறுப்பு தன் மீதான வெறுப்பாக அந்த பெண்ணுக்கு மாறுகிறது. அப்போ வந்து அவளுக்கு வந்து தன்னிடமிருந்து ஒரு ஆண் வந்து இன்பத்தை பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவள் என்ன பண்ணுறா, தனது பெண்குறியின் ஆழத்தை குறைத்து கொள்கிறாள். அது அப்படி தான் அந்த உளவியல் ரீதியாக அந்த ஆழத்தை தீர்மானிக்கிறது. அப்போ வந்து உடலுறவு வச்சுக்கும்போது ஆழம் குறைவாக இருக்கிற ஒரு பெண்குறியில் ஒரு ஆண் வந்து உடலுறவு வச்சுக்கும்போது அவனால் இன்பத்தை பெற முடியாது, அவளுக்கும் அது இன்பத்தை பெற முடியாது. இந்த மாதிரி அதனால் குழந்தைகளை வளர்க்கும்போது ஒரு அன்பாக வளர்க்கணும். ஒரு ஆண் பெண் உறவில் ஆசை ஏற்படுகிற மாதிரி வளர்க்கணும். நம்ம அப்பா அம்மா மாதிரி நாமளும் அன்பாக ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற அது ஒரு கனவாக அந்த குழந்தைகளுக்கு இருக்கணும். குழந்தைகள் வந்து நம்ம அப்பா அம்மாவை பார்க்கும்போது நாமளும் நம்மளுடைய பெற்றோர்கள் போல ஒரு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக ஈடுபட வேண்டும், அதுதான் நம்முடைய லட்சியம். நாமளும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டு குடும்பமாக ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிற கனவு வரணும். அந்த குழந்தைகளுக்கு ஆசை வர வேண்டும். இந்த பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து நடத்துகிற விதத்தின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, ஒரு கடுமையான வெறுப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு ஆழமான வெறுப்பு, மாற்ற முடியாத ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது எதை பாதிக்கும்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஆண் பெண் உறவில் வெறுப்பு வரும். அது வந்து அந்த ஆண்குறியின் நீளத்தை குறைத்து விடும், பெண்குறியின் பெண்குறியின் ஆழத்தை குறைத்து விடும், பெண்குறியின் சுற்றளவை குறைத்து விடும். அந்த பாலியல் அந்த உறுப்புகள், ஆண் உறுப்பு பெண் உறுப்பு, அதன் வளர்ச்சியை பாதிக்கும். அது மாதிரி சில குழந்தைங்க வந்து சுயன்பம் பண்ணுவாங்க. சில சிறுவர்கள் சிறுமிகள்லாம் சின்ன வயசுலேருந்தே சுயன்பம் பண்ணுவாங்க. அதுவும் வெறுப்பை தான் ஏற்படுத்தும். ஏன்னா நீ வந்து இன்னொருத்தரை சார்ந்த அந்த இன்பத்தை பெறவில்லை, நீ தனியாக பெறுகிற அப்படின்னா இன்னொருத்தரை நீ வெறுத்துக்கிட்டே தான், இன்னொருத்தர் மேலே உனக்கு வெறுப்பு அதிகமாகும். நீ இன்னொருத்தர்கிட்டருந்து அந்த இன்பத்தை நீ பெறுவாயே, ஆனால் உனக்கு இன்னொருத்தர் மேலே உனக்கு வந்து விசுவாசம் ஏற்படும். நீ ஒரு ஆண் வந்து ஒரு சிறுவன் இருக்கிறான், ஒரு சிறுவனோ சிறுமியோ சின்ன வயசுலேயே சுயன்பம் செய்கிறான். சின்ன வயசுலன்னா ஒரு 10-15 வயசுலன்னு வச்சுக்கோங்களேன், 15 வயசில் சுயன்பம் பண்ணுறான்னா அந்த வயசில் அவனுக்கு வந்து இன்னொருத்தர் சார்ந்த அந்த இன்பத்தை அவன் பெறவில்லை. அப்போ இன்னொருத்தர் மேலே அவனுக்கு விசுவாசம் வராது, வெறுப்பு தான் வரும். ஏன்னா நான் இன்னொருத்தர் சார்ந்த அந்த இன்பத்தை பெறவில்லை அப்படிங்கும்போது அவன் ஒரு பெண்ணை சார்ந்து ஒரு 16 வயசில் 17 வயசில் அவன் வந்து ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணிடம் உடலுறவு வைத்துக்கொண்டு அவன் அந்த இன்பத்தை பெறும்போது அவனுக்கு அந்த பெண்ணின் மீது விசுவாசம் ஏற்படும். ஆனால் அவன் வந்து அவனுக்கு அந்த இன்பத்தை தனித்தே பெறுகிறான். தனது கையை வச்சுக்கிட்டு தானே சுயன்பம் பண்ணும்போது அவனுக்கு அந்த இன்பத்தை பெறுவதற்கு தனக்கு யாருமே உதவி செய்யவில்லை, எந்த பெண்ணுமே உதவி செய்யலைன்னு பெண் மீது அவனுக்கு வெறுப்பு வரும். அது மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு 16 வயசில் 17 வயசில் சுயன்பம் பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த இன்பத்தை பெறுவதற்கு ஆண் நமக்கு உதவி செய்யவில்லை, நாம் தான் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறோம், நமது கை தான் நமக்கு உதவி. அப்படி இருக்கும்போது நாம் யாருக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற அந்த வெறுப்பு தான் வளரும். பெண்ணிற்கு தன் மீது வெறுப்பு வரும், ஆண் மீது வெறுப்பு வரும். அதனால் சுயன்பம் பண்ணாக்கா அந்த ஆண்குறியின் வளர்ச்சி மிகவும் பாதிக்கும், நரம்பு மண்டலம் பாதிக்கும். அதனால் சுயன்பம் பண்ணவே கூடாது. நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற எந்த செயலையுமே செய்யக்கூடாது. செஞ்சாக்கா இது ஆண்குறியின் வளர்ச்சியை பாதிக்கும். அதனால தான் இந்த கடுமையான கோபம், பெற்றோர்கள் மீது கடுமையான கோபம், பழி உணர்ச்சி அப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கு ஏற்படும் பொழுது அது நரம்பு மண்டலத்தை ரொம்ப பாதிக்கும். வன்முறை உணர்ச்சி ஏற்படும், கொலை உணர்ச்சி ஏற்படும், வன்முறை உணர்ச்சி ஏற்படும். பிள்ளைகளை அவமானப்படுத்தி வளர்க்கக்கூடாது, கொடுமைப்படுத்தி வளர்க்கக்கூடாது.
பிள்ளைகளை அன்போடு வளர்க்கணும். அந்த விசுவாசத்தால் நிறைக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், பெற்றோர்களை பெருமைப்படுத்த வேண்டும், பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? குழந்தைகள் நல்லா வாழணும், நல்ல குடும்பமாக குழந்தை குட்டிகளோட வாழணும், சிறப்பாக வாழ்ந்து முடிக்கணும். அதுதான் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும். அப்போ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும், பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு அதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் அந்த விசுவாச உணர்ச்சியால் பாதிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைகளுக்கு கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உணவுகள், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கொடுப்பதில்லை. ஊட்டச்சத்து நிறைந்த தேவையை பூர்த்தி பண்ணுறது கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ தேவை இருக்குது. இப்போ விளையாடணும் டெய்லி, அதுக்கு இங்கே மைதானம் கிடையாது. அப்போ எல்லாருமே ஒன்று கூடி இந்த குழந்தைகளுக்கு மைதானம், அந்த மாதிரி குழந்தைகளோட தேவைகள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த சிறு வயது முதலே அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு நாம் தவறிவிட்டோம். எத்தனை பேர் மக்கள் இங்கே விளையாட்டு மைதானம் வேணும்னு கேட்டிருக்கேன். விளையாட்டுங்கிறது எல்லாருக்குமே தேவை, குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தேவை. அதுக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி இருக்கும்போது நாம் அவங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்காக என்றைக்காக போராடி இருக்குமா? விளையாட்டு மைதானம் எங்கள் பகுதியில் உருவாக்குங்க, எங்கள் பிள்ளைகள் விளையாட முடியல அப்படின்னு பெற்றோர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடி இருக்கோமா? அப்போ இதெல்லாம் பெற்றோர்கள் மீது குழந்தைகளுக்கு வெறுப்பு ஏற்படுத்தும். அந்த குழந்தைகள் விளையாட முடியாமல், இன்றைக்கி விளையாடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க அப்படின்னா அது பெற்றோர்கள் மீது வெறுப்பாக அது மாறும். அதனால் இது போன்று ஒரு பெற்றோர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல, இதெல்லாம் பெண் மீது ஒரு ஆணுக்கும் ஆண் மீது ஒரு பெண்ணிற்கும் ஆசையை குறைத்து வெறுப்பை வளர்த்துவிடும். அந்த பாலியல் உறவு மீது வெறுப்பை வளர்த்துவிடும். மனித வாழ்க்கை மீது வெறுப்பை வளர்த்துவிடும். இது ஆண்குறி பெண்குறியோட வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும், குறி வளர்ச்சியை பாதிக்கும். அதனால் ஆசையோடு வளர்க்கணும். அந்த ஆசை ஏற்படுற மாதிரி குடும்பமாக வாழ வேண்டும், குழந்தைகளை பெற்றுக்கணும், பேரம்பத்திகள், அந்த மாதிரி ஆசைகள், அந்த மாதிரியான கனவுகள் அந்த குழந்தைகளுக்கு வர வேண்டும். பெற்றோர்கள் எப்படி வாழ்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆசை வரும். பெற்றோர்கள் எப்படி அன்பாக இருக்காங்க அவங்களுக்குள்ள, அப்போ அது மாதிரி நாமளும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நாமளும் அன்பாக இருக்கணும், நாமளும் காதலிக்கணும், எப்போ காதலிக்கலாம், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்போ குழந்தை பத்து, அந்த மாதிரி ஆசைகளோட கனவுகளோடு வளரும்போது அது அந்த பெண்குறி ஆண்குறி ஆகிய இரு குறிகளோட வளர்ச்சியை நல்ல ஊக்குவிக்கும். குறி வளர்ச்சிக்கு எந்த தடையும் இருக்காது. இந்த ஆணிற்கு பெண் மீது ஏற்படுகிற வெறி, அதாவது வெறிங்கிறது வெறுப்பு, பெண்ணிற்கு ஆண் மீது ஏற்படுகிற வெறுப்பு, இதுதான் அந்த குறி வளர்ச்சியை பாதிக்குது. குறி வளர்ச்சி, ஆண்குறி வளர்ச்சி சின்னதாக போகிறதுக்கும் ஒரு பெண்குறியோட வளர்ச்சி ஆழம் குறைவாக போவதற்கும் இதுதான் காரணம். ஒரு பெண்குறி ஆழம் குறைவாகும் போது, சுற்றளவு குறைவாகும் போது அவளுக்கு அவளால் எல்லா ஆண்களிடம் உடலுறவு வச்சுக்க முடியாது. இப்போ ரொம்ப நீளமான ஆண்குறியுடைய ஒரு ஆணிடம் போய் அந்த மாதிரி குறைவான ஆழமுடைய சுற்றளவு குறைவான பெண்குறியை உடைய ஒரு பெண் உடலுறவு வச்சுக்கிட்டால் பயந்து போவாள். ஒரு நீளமான ஆண்குறியுடைய ஆணிடம் அவளால் உடலுறவு வச்சுக்க முடியும். உடலுறவு பயங்கர வேதனையை தரும், வலியை தரும், கொடுமையான வலியை தரும். அதனால் அந்த பெண்ணிற்கு ஆணை பற்றி ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி ஆண்குறி சிறியதாக இருக்கா, நீளம் குறைவாக இருக்கிறதா, அந்த ஆண் ஒரு ஆழமான பெண்குறியை உடைய ஒரு பெண்ணுடன் உடலுறவு வைத்து கொண்டு அவளை திருப்திப்படுத்த முடியாது. உடலுறவு வச்சுக்கிட்டதே தெரியாது அந்த பெண்ணுக்கு. ஏன்னா இவனுக்கு ஆண்குறியின் நீளம் சிறியதாக இருக்கிறது, சுற்றளவு அந்த பருமன் சிறியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆழமான பெண்குறியுடைய ஒரு பெண்ணோடு உடலுறவு வச்சுக்கும் போது அந்த பெண்ணை அவனால் திருப்திப்படுத்த முடியாது. அப்போ அந்த பயம் இந்த ஆணுக்கு இருக்கும். அதனால் அந்த குறி வளர்ச்சி பொருத்தமாக இருக்க, நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஆசையோடு வளர்க்க வேண்டும். பெண் மீது ஆசை ஏற்பட வேண்டும், ஆண் மீது பெண்ணிற்கு ஆசை ஏற்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கை மீது, தாம்பத்திய வாழ்க்கை மீது, காதல் மீது குழந்தைகளுக்கு ஆசை ஏற்பட வேண்டும். அதனால் இப்போ குறி பொருத்தம் ரொம்ப முக்கியம். குறி பொருத்தம் சும்மா பெற்றோர்கள் பார்த்து யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு அனுமதி. அப்போ குறி பொருத்தம் இல்லாமல் நிறைய குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை வீணாக போகிறது. குறி பொருத்தம் இல்லாமல் அப்புறம் அவங்க விவாகரத்து பண்ணிக்கவும் முடியாது. இவங்க நிறைய செலவு பண்ணி வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 1000 பேர்த்த கூட்டி வச்சு, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டி வச்சு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் அவங்களால பிரியவும் முடியாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு எல்லாத்தையும் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறவங்க உடலுறவை வச்சு பார்க்குறாங்க, குறியில் பொருத்தம் இல்லை. குறியில் பொருத்தம் இல்லாமல் வேறு பிரியவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, 1000 பேர்த்த கூட்டி வச்சு வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுதான் எளிமையாக கல்யாணம் பண்ணுங்கிறது. அப்போ தான் பிரிவதற்கு எளிதாக இருக்கும். பிரிவது எளிதாக இருக்க வேண்டும். நீங்கள் சேர்த்து வைக்கிறத ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தும்போது பிரிகிறது அவ்வளோ எளிதாக மாறாது. நிறைய வரதட்சணை கொடுக்கறது,
பெரிய பிஸ்னஸ் நடக்கிறோம், பிஸ்னஸ் மாதிரி அது மாறிடுது. அப்போ இப்போ நிறைய வரதட்சணை, நிறைய 1000 பேர்த்த கூட்டி வச்சு 6-7 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் நடத்தும்போது அவங்களுக்குள்ளே பிடிக்கலை அப்படின்னா பிரிய முடியாது, அவ்வளோ ஈஸியாக பிரிய முடியாது. அதனால் குறி பொருத்தம் இல்லாமல் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால் குறி பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தனது துணையை தேடுகிற அந்த வாய்ப்பு, சுதந்திரம், இந்த தனக்கு பொருத்தமான குறி யார்கிட்ட இருக்குது, தனக்கு பொருத்தமான ஒரு குறி பொருத்தம், அதான் குறி பொருத்தங்கிறது திருமண பொருத்தத்தில் ஒன்று. இப்போ ஆண் குறி ஒருத்தனுக்கு ஒரு இன்ச்சு நீளம் தான் இருக்குது அப்படின்னா, அது மாதிரி ஆழமுடைய ஒரு பெண், 1 இன்ச்சு ஆழம் உடைய பெண் இங்கே இருக்கிறா, அவளை தேடி நீ போகணும். உனது துணை அவளுக்கு தேவை. அது மாதிரி 1 இன்ச்சு ஆழம்தான் உனக்கு ஆழம் குறைவாக இருக்குதா ஒரு பெண்ணுக்கு, அந்த பெண் வந்து 1 இன்ச்சு நீளமுடைய ஒரு ஆண் இருக்கிறான், ஆண்குறி, அவனை தேடி நீ போ. அவனுக்கு உன்னுடைய துணை தேவை. அவனுக்கு ஒன்றால் தான் வாழ்க்கை கொடுக்க முடியும். உங்கள் இருவருக்கும் ஒருவர் மாதிரி ஒருவர் துணை தேவை. நீங்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு சுதந்திரம் தேவை. உன்னோட துணையை தேடிக்கொள்வதற்கான சுதந்திரம் தேவை. இங்கே வந்து காதலிப்பதற்கு தடை. பெற்றோர்கள் பார்த்து உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம், முந்திரி கொட்டை மாதிரி ஒரு குறுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு பெற்றோர்கள் நினச்சிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு பார்த்து பெண்ணு பார்த்து வைக்கிறோம், பொண்ணு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி குறி பொருத்தம் இல்லாமல், வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல், தாம்பத்திய உறவில் ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஆண் குறி பெருசாக இருக்கும், பெண்ணுக்கு பார்த்தா பெண் குறி ஆழம் குறைவாக இருக்கும், பருமன் சுற்றளவாக இருக்கும். உடலுறவுனாலே இந்த பெண் பயப்படுவாள். உடலுறவு வச்சுக்கலாங்கிற ஆர்வத்தில் இவன் நீளமான ஆண்குறியுடைய இந்த மணமகன் இருப்பான். உடலுறவுனாலே நீளமான ஆண்குறியை பார்த்து, அதனால் உடலுறவு வச்சுக்கும்போது ஏற்படுகிற வலியை பார்த்து, வேதனையை பார்த்து பயந்து போய் இந்த ஆழம் குறைவான அந்த பெண்குறியுடைய அந்த பெண் இங்கே இருப்பாள், மணமகள். உடலுறவுனாலே தட்டி கழிப்பா, வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்ருப்பாள். அதனால் முதல்ல காதலுக்கு சுதந்திரம் பண்ணு. காதலின் போது உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இங்கே சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் வந்து பெண் அந்த குறி பொருத்தத்தை அவர்கள் தீர்மானிப்பார்கள். குறி பொருந்தணும். குறி பொருந்தினா மட்டும் போதாது, பிடிச்சிருக்கணும், அப்புறம் குறி பொருந்தி இருக்கணும். இந்த 2 விஷயம் அங்கே இருக்குது. ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கணும், அப்புறம் குறி பொருத்தம் இருக்க வேண்டும். குறி பொருந்தலை, பிடிச்சிருக்கு ஆனால் குறி பொருந்தலை அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை வீண் தான். அது நல்ல வாழ்க்கை கிடையாது. அது வந்து அந்த மாதிரி வாழக்கூடாது. பிடிச்சிருக்கு, குறி ஆனால் பொருத்தமாக இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. அதே மாதிரி பிடிக்கலை ஆனால் குறி பொருத்தமாக இருக்குது, எங்கள் 2 பேத்துக்குள்ளே பிடிக்கலை ஆனால் குறி பொருத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையும் வாழக்கூடாது. பிடிச்சிருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கணும், குறியும் பொருந்தி போகணும். அப்போ தான் வந்து, ஏன்னா பிடிச்சிருக்குங்கிறத மாற்ற முடியாது, இந்த குறி பொருத்தத்தையும் மாற்ற முடியாது. குறி பின்னாடி ஏதாவது லேகியத்தை சாப்பிட்டு வளர்த்துக்கலாம், மருந்து சாப்பிட்டு வளர்த்துக்கலாம். பெண் குறியின் ஆழத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஏதாவது மருந்து சாப்பிட்டுனா அது மாற்ற முடியாது. ஒரு வயசுக்கு அப்புறம்லாம் அது சின்ன வயசுலேருந்து அந்த குறி வளரணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வமாக இருக்கணும். உடம்பு வளரணும்னு ஒரு தாய் எப்படி ஆர்வமாக இருப்பாளோ அது மாதிரி அந்த ஒரு ஆண் குழந்தையான ஆண் குறியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கணும். அதுலேயும் ஒரு தாய் கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த குழந்தைகள்கிட்ட அன்பாக வளர்க்கணும், ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கணும். அது மாதிரி ஒரு பெண்குறியின் ஆழம், பெண்குறி பார்த்தாலே பெருசாக தெரியணும். ஒரு குழந்தைன்னா அந்த பெண்குறி பார்த்தாலே பெருசாக தெரியணும். பெருசாக இருக்கிறது அதுக்கு எப்படி அந்த குழந்தைகளை வளர்க்கணும், அன்போடு வளர்க்கணும். அப்போ தான் வந்து வெறுப்பு ஏற்படுற மாதிரி, பெற்றோர்கள் மீது அந்த குழந்தைகளுக்கு வெறுப்பு ஏற்படுற மாதிரி அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடாது. சின்ன வயசில் நல்ல உணவுகள், நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கணும். அப்படி வளர்க்கப்பட வேண்டும். வளர்த்து அவரவர் குறி பொருத்தத்துக்கு தகுந்த மாதிரி அவரவரே தங்களுடைய துணையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான ஒரு சுதந்திரம் இங்கே இருக்கணும். காதலிப்பதற்கான சுதந்திரம், காதல் செய்து அவங்க உடலுறவு வச்சுக்கணும். காதலிக்கும் போது உடலுறவு வச்சுக்கிட்டு எல்லா வகையிலுமே இவன் தனக்கு பொருத்தமானவன், எல்லா வகையிலும் இவள் தனக்கு பொருத்தமானவள் என்பதை அவரவர்களே முடிவு செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இல்லை பொருத்தம் இல்லை, காதலிக்கிறாங்க, வாழ்ந்து பார்க்குறாங்க, காதலிக்கும் போது அப்புறம் உடலுறவு வச்சு பார்க்குறாங்க, ஆனால் திருப்தியாக இல்லை, உடலுறவு வைத்துக் கொள்வதில் எனக்கு திருப்தி இல்லை, நீ வந்து சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்கிற, அல்லது உன்னுடைய குறி எனக்கு பொருந்தி போகவில்லை, ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன்னா அதை மாற்றிக்கலாம். ஆனால் குறி பொருத்தம் இல்லைன்னா அதை மாற்ற முடியாது. பிடிக்கலைங்கிறத இப்போ உடலுறவில் ஒத்துழைக்கலன்னா மாற்றிக்கலாம், சரியாக ஒத்துழைக்கலைன்னா அதையாவது சொல்லி மாற்றிடலாம். ஆனால் வந்து ஒருத்தரை பிடிக்கலைங்கிறத மாற்றவே முடியாது, இயற்கையானது. ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அது என்றைக்குமே பிடிக்காது தான்.
அந்த உடம்பு ஸ்கின் அதெல்லாம் பார்த்தா பிடிக்கணும், தொடணும்னு தோணணும், பார்க்கணுன்னு தோணணும். அந்த அந்த ஸ்கின் உனக்கு பிடிக்கல, அவள் அழகாக தான் இருப்பாங்க ஆனால் உனக்கு பிடிக்காது, அல்லது அவன் அழகாக இருப்பான் ஆனால் உனக்கு பிடிக்காது. அழகுங்கிறது ஒரு பொது மதிப்பீடாகவும் இருக்குது. உனக்கு அது அழகாக இருக்குதா அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கா, அவங்க அழகு தான் ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா அதுதான் வந்து சுய மதிப்பீடு. உனக்கு பிடிச்சிருக்கா, அவங்க அழகு, ஒருத்தர் அழகாக இருக்கிறாங்கங்கிறது பொது மதிப்பீடு. அது உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிச்சிருந்தா தான் அது அழகு. அதனால் பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத மாற்றவே முடியாது. அது மாதிரி ஒரு பெண்குறியின் பொருத்தம் இருக்குல்ல, அதை மாற்ற முடியாது. ஒரு பெண்குறியோட ஒரு ஆண்குறியோட நீளம் அதை மாற்ற முடியாது. ஒரு பெண்குறியோட ஆழம் அதை மாற்ற முடியாது. ஆனால் மாற்ற முடியாத இந்த பொருத்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற பொருத்தங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த குறி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. இந்த குறி பொருத்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாழ்ந்து பார்க்கணும். ஒரு காதலிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கையை முன்கூட்டியே வாழ்ந்து ஒத்திகை பார்க்கணும். உடலுறவு வச்சு பார்த்துட்டு எல்லா வகையிலுமே இவன் தனக்கு பொருத்தமானவன் என்பதை உறுதி செய்த பிறகு தான் திருமணம் செஞ்சுக்கணும். எல்லா வகையிலும் இவள் தனக்கு பொருத்தமானவள் என்பதை உறுதி செய்த பிறகு தான் திருமணமே செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் கூட 1 வருஷம் கழித்து தான் குழந்தைய பெற்றுக்கணும். உடனே குழந்தை பெற்றுக்கூட 1 வருஷம் கழித்து பொறுமையாக அப்புறமா தான் வந்து 1 வருஷம் கழித்து கூட நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிற அந்த உத்தரவாதம் கிடைச்சா மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கணும். குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ஊர் நிர்வாகத்திடம் அனுமதி வாங்க வேண்டும், அரசாங்கத்திடம் அனுமதி வாங்க வேண்டும். நாங்கள் திருமணம் செய்து 1 வருடம் ஆகிவிட்டது, நாங்கள் தொடர்ந்து கணவன் மனைவியாக வாழ்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள அனுமதி பெற விரும்புகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு ஊர் நிர்வாகத்திட்டையோ அல்லது அரசாங்கத்தையோ அனுமதி வாங்கிட்டு அப்புறமா தான் குழந்தை பெற்றுக்கணும். ஏன்னா குழந்தை பெற்றுக்கிட்டாக்கா அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகிற வரைக்கும் அந்த கணவன் மனைவி பிரியவே கூடாது. ஏன்னா ஒரு தாயும் தகப்பனோட அந்த இரத்த உறவோடு தொடர்புடைய அந்த தகப்பனோட அக்கறையும் அரவணைப்பும் அந்த குழந்தையோட பிறப்புரிமை. அதனால் நீ குழந்தைய பெற்றுட்டு எனக்கு என்னன்னு நீ போயிடக்கூடாது. அது மாதிரி போயிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இங்கு நிலவ வேண்டும். அந்த மாதிரி பிடிச்சிருக்கு பிடிக்கலை. அப்புறம் குறி பொருத்தம் என்பது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. அதற்கு என்ன குறி பொருத்தத்தை எது தீர்மானிக்குதுன்னா, ஒரு ஆணின் ஆண்குறி சிறியதாக இருக்கிறது என்றால் அவனுடைய தாய் மீது அவனுக்கு வெறுப்பு வந்திருக்கிறது. வெறுப்பின் நீளம்தான் அது. அந்த அளவுக்கு வெறுப்பு தான் அந்த நீளத்தை குறைத்து விடும். ஒரு தாய் மீது அந்த ஆண் குழந்தைக்கு சின்ன வயசுல வெறுப்பு வந்துச்சுன்னா, அல்லது பெற்றோர்கள் மீது சின்ன குழந்தையில குறிப்பாக தாய் மீது குழந்தைக்கு வெறுப்பு வந்துச்சுன்னா அது அந்த ஆண்குறியின் நீளத்தை குறைத்து விடும். ஒட்டுமொத்த பெண் மீதே அவனுக்கு வெறுப்பு வந்திருக்கு. அப்போ அந்த பெண்களுக்கு தன்னால் எந்தவித சந்தோஷத்தையும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான், அந்த கோபம்தான் அந்த ஆண்குறியின் நீளத்தை குறைக்குது. ஒரு பெண் மீது ஒரு ஆணிற்கு ஏற்படுகிற வெறுப்பு குழந்தையாக இருக்கும்போது ஒரு பெண் மீது தன் தாய் மீது ஏற்படுகிற வெறுப்பு என்பது பெண் மீது ஏற்படுகிற வெறுப்பாக மாறி இந்த பெண்ணிற்கு தன்னால் எந்தவித இன்பத்தையும் நாம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஆண்குறியின் நீளத்தையே அது குறைச்சிருது பாருங்க. அது அந்த அளவுக்கு ஒரு பழி உணர்ச்சி, அது ஒரு பழி உணர்ச்சியின் வெளிப்பாடு தான். ஒரு பெண் மீது அவனுக்கு இருக்கிற பழி உணர்ச்சி, அந்த ஆண் குழந்தைக்கு இருக்கிற பழி உணர்ச்சி நீளமாக இருக்குன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கான். பெண் மீது அவனுக்கு ஒரு விசுவாசம் அதிகரிக்கிறது. தாய் மீது அவனுக்கு ஏற்படுகிற விசுவாசம், தனது தாய் தனக்கு சிறப்பான பங்கை ஆற்றி இருக்கிறார், சிறு வயதில் அன்போடு வளர்த்திருக்கிறார், அவளுக்கு ஏதாவது நான் செய்யணும், அந்த தாய் எனப்படுகிற அந்த பெண் இனத்திற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்ன செய்ய முடியும்? அப்போ ஆண்குறியின் நீளம் அதிகமாக இருந்தால் உடல் உறவில் நல்லா சந்தோஷப்படுத்தலாம். பெண்ணிற்கு காட்டக்கூடிய ஒரு அன்பின் உச்சம் அதுதான். அதனால் ஒரு பெண்ணிற்கு ஆழம் அதிகமாக இருக்குன்னா, ஆழம் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சுற்றளவு குறைவாக இருக்குன்னா அந்த பெண்ணிற்கு தனது தாய் மீது ஏற்படுகிற வெறுப்பு தான் அது காரணமாக இருக்கிறது. தாய் என்பவள் யார் அப்படின்னா, ஒரு பெண்ணிற்கு தாய் என்பவள் யாருன்னா ஒரு ஆண் மாதிரி தான் அவளை பார்ப்பா. ஆண்னா யாருன்னா குழந்தை, சின்னவன். பெண்ணா யார்? பெரியவங்க. பெண் குழந்தை பிறக்கும்போது அவள் தன்னை பெரியவளாக நினைத்து கொள்கிறார். ஒரு பெண் பிறக்கும் பொழுது பெரியவராக பிறக்கிறார். பெண்கள்னா பெரியவர்கள் என்று பொருள். ஒரு பெண் பிறக்கும்போதே பெரியவராகத்தான் பிறக்கிறார். ஒரு பெண் பிறக்கும்போதே தாயாக பிறக்கிறாள். ஒரு பெண்ணை பெற்றெடுக்கிற பெண் குழந்தையாக மாறிவிடுகிறார், மகளாக மாறிவிடுகிறார். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பெற்றெடுக்கும்போது அவள்
ஒரு பெரியவரை பெற்றெடுக்கிறார், ஒரு அம்மாவை பெற்றெடுக்கிறார். ஆனால் ஒரு பெண் பிறக்கும்போது, ஒரு பெண் வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த பெண் மகளாக மாறிவிடுகிறார் அந்த பெண் குழந்தையிடம். அந்த மாதிரி பெண்களுடைய உறவுமுறை அப்படி. அப்போ ஒரு பெண்ணிற்கு தன்னை பெற்றெடுத்த பெண்ணை ஒரு ஆண் மாதிரி பார்ப்பா. அதாவது ஆண் மாதிரினா ஆணின் நிலைப்பாடு, ஒரு குழந்தையாக பார்ப்பா. ஒரு குழந்தையாக தான் பார்ப்பா. தன்னை பெற்றெடுத்த பெண்ணை ஒரு குழந்தையாக தான் பார்த்து தன்னை விட சின்னவளாக பார்த்து வாடி போடின்னு தான் கூப்பிடுவா இயற்கை விதிமுறைப்படி. ஒரு பெண் தன்னை பெற்றெடுத்த பெண்ணை இயற்கை விதிமுறைப்படி எப்படி கூடுவா? வாடி போடி வா போ பேர் சொல்லி தான் கூடுவா, மகளேன்னு தான் கூடுவா. அது மாதிரி ஒரு பெண் தன் வயிற்றில் ஒரு பெண்ணை பெற்றெடுக்கிறாள்னு வைங்க, அந்த பெண் குழந்தைய அம்மான்னு தான் கூப்பிடணும். இது இயற்கை விதிமுறை. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைகளை வளர்க்கும்போது பெற்றோர்கள் மீது வெறுப்பு ஏற்படுற மாதிரி வளர்க்காதீங்க. குழந்தைகளின் மென்மையான உணர்வுகளை காயப்படுத்தி விடாதீர்கள், அவமானப்படுத்தி விடாதீர்கள், புண்படுத்தி விடாதீர்கள். ஒரு பூவை தொடுவது போல் குழந்தைகளை தொட்டு வளர்க்க வேண்டும். மென்மையாக அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு அன்போடு வளர்த்திங்கன்னா அந்த ஆண்குறியில் வளர்ச்சி குறைபடாது, பெண்குறியோட வளர்ச்சி பாதிக்கப்படாது. அதுதான் குறி வளர்ச்சி இதுதான் தீர்மானிக்குது. அந்த குழந்தை வளர்ப்பு முறை தான் தீர்மானிக்கிறது. குறி வளர்ச்சி ஏன் சின்னதாக போகுது, ஏன் ஒருத்தருக்கு பெருசாக இருக்குது, பெண்குறி ஏன் ஆழமாக இருக்குது, ஆழம் குறைவாக ஏன் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு இதான் காரணம். அந்த வளர்ப்பு முறையில் உள்ள குறைபாடு தான் காரணம். வளர்ப்பு முறையில் பெற்றோர்கள் மீது ஏற்படுகிற வெறுப்பும் தான் ஒரு குறி வளர்ச்சியை தீர்மானிக்கிறது, குறியின் ஆழத்தையும் நீளத்தையும் தீர்மானிக்கிறது.